நம்ம நாட்டுக்காக பாடுபட்டவர் மோடிஜி பற்றி எல்லா பேரும் சொல்கிறாங்க, தப்புன்னு சொல்கிறாங்க. 28 பேர் செத்தாங்க நாட்டுக்காக. நம்ம நம்ம இந்துக்கள்னு சொல்லி சொல்லி கொண்டாங்க. அவர் ஒரு பாகிஸ்தானோட யார் தூண்டப்பட்டதாருன்னு தெரியாது, அரசியல் தூண்டப்பட்டானோ யாரும் தெரியாது. 28 பேர் செத்தாங்க. எவனாச்சும் அன்னைக்கு காங்கிரஸ்ல அன்னைக்கு எவனாச்சும் கேள்வி கேட்டானா? இப்ப கேள்வி கேட்கிறான். ஆனா மோடிஜி ஒரு சித்தரு. அத மக்கள் தெரிஞ்சுக்குங்க. ஒரு சித்தரு, சிவன் படைச்ச சித்தரு. இன்னும் 20 ஆண்டுகள் அவர் ஆட்சியில் ஆண்டுதான் சாவாரு. அது சத்தியம், சிவன் மேல சத்தியம். 20 ஆண்டா அவர் ஆட்சி ஆண்டுதான் நம்ம நாட்டை காப்பாற்றி தான் அவர் சாவாரு. அது எவனாலும் முடியாது, எந்த சக்தினாலும் முடியாது, தீசத்தினாலும் முடியாது. மோடிஜி யாரு தெரியுமா? அவரு சித்தர். அவரு சித்தரு, உங்களுக்கு தெரியுமா? அவர் சித்தரு, நாட்டை காப்பாற்ற வந்தவர், சிவன் படைச்ச சிவனோட சித்தரு. 28 பேரை கொண்டாங்க. 28 கொண்டாங்களா? அன்னைக்கு தெரியாம நான் உலக நாடு கூட கேட்குது. அத சித்தரு தெரியாம பண்ணாரு. தெய்வத்தோட சக்தினாலதான் முடியும். நாட்டை அழிக்க முடியாது. நம்ம தெய்வ சக்தி, நம்ம இந்திய நாடு நம்ம அன்னைக்கு நம்ம நாட்டை காப்பாத்தோட தெய்வத்தோட சக்தி. இந்த நாட்டில் வாழ்ந்தது தெரியும், உங்களுக்கு தெரியும், மக்களை பூரா தெரியும். சித்தருங்க அவரு. மோடிஜி நீ கிளம்ப பேசுறீங்களே, அவர் சித்தரு. அழைக்க முடியாது, ஆட்ட முடியாது. அவர் சித்தருங்க அவரு. சிவன் படைச்ச படைப்பு, பிறப்பு. சிவனோட பிறப்பு அடிச்சு சொல்றேன். என் நாட்டை அழிக்க முடியாது. வெள்ளச்சாரோட நாடு என் பாரத மண்ணு, வெள்ளச்சோட மண்ணு. சித்தரை படைச்சு சிவன் படைச்சதுதான் மோடிஜி. டேய் மக்கள் புரிஞ்சுக்குங்கடா. ஜெய்ஹிந்த். நாட்டுக்காக உயிரை விட்டாங்களே என் மிலிட்ரி, என் தம்பி செத்துருக்காங்க. என் தம்பி 5 மிலிட்ரி. எங்க அப்பா சொல்லுவாரு, என் தாத்தா சொல்லுவார், டேய் ஒரு நாட்டுக்காக ஒருத்தனை பருத்துற பேரன 5 பேரு. என் சித்தர், கையா சித்தரு. அவர் காலில் தொட்டு கும்பிடுங்கடா, உங்களுக்கு நல்ல புத்தி வரும்டா. ஜெய்ஹிந்த். ஆனா தவறா பேசாதீங்க. நாட்டை காப்பாத்து கூட சிவன் படைச்ச பிறப்பு. ஜெய்ஹிந்த்.